என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். இன்று ஆடி மாதத்தின் சிறப்பு வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் என்பது இதுநாள் வரை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா இனிமேலாவது இந்த ஆடி மாதத்தை சரியான முறையில் ஆன்மீக வழிபாடோடு பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஆன்மீகத்தன்மையுள்ள உடல் ஆரோக்கியம் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இந்த ஆடி மாதம் என்பது சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு செல்வது. சந்திரனுடைய வீடு கடக வீடு. இந்த கடக வீட்டிற்கு சூரியன் இருப்பது தான். இந்த 12 ராசி கட்டங்களிலுமே ஒவ்வொரு மாதமாக இந்த சூரிய பகவான் இருப்பார். இந்த சந்திரனுடைய வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் மனிதனாகப்பட்டுள்ள அனைவருமே இந்த ஆன்மீக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். இந்த கடக வீட்டில் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 உயிர் கொடுத்தவர், நம்மளுடைய முன்ஜென்மத்து கர்மவினை கொண்டவர், நம்மளுடைய கர்மாவை நிர்ணயம் செய்யக்கூடியவர், நம்மளுடைய எல்லாமே அந்த வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த புதன், அதாவது நம்முடைய வாழ்க்கை கேதுவில் ஆரம்பித்து புதனில் முடிவடைகிறது. கேது என்பது பிண்டம், புதன் என்பவர் கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருவர். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முடித்து வைக்கக்கூடியவர் இந்த புதன் தான். அதனால தான் இந்த புதனுக்கு மட்டும் இந்த ஆயிலியத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள படாத பாடு படுத்தி விட்டுரும் இந்த ஆயிலியம். இது ஆயிலிய நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது நம்ம பார்க்கலாம். இந்த ஆயிலிய நட்சத்திரத்துடைய பச்சி பார்த்திங்கன்னா ஆந்தை பச்சி. இதெல்லாம் நம்ம அடுத்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த ஆடி மாதத்திலுடைய ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது முதல்ல. இரண்டாவது, நம்முடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து நம்முடைய முன்ஜென்மத்து கர்ம வினைகள் ஏதாவது இருந்தால் கூட நம்ம குழந்தை குட்டிகள் அந்த கர்மாவையெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு தர்ப்பணம் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு புண்ணியம் சேர்ப்பது ஒரு வகை. இந்த ஆடி மாதத்தில் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நன்மையுள்ள மாதமாக நமக்கு இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்திருக்கு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஜோதிடம் இல்லை, சாமி இல்லை, இப்படியெல்லாம் வைக்கணும் பேசுவாங்க. ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் உண்மை, இந்த நவகிரகங்கள் உண்மை, இந்த பிரபஞ்சம் உண்மை, நீங்கள் மூச்சு விடுற மூச்சு காற்று உண்மை, நீங்கள் பேசுகிற பேச்சு கேட்குறது உண்மை, நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிற அந்த நினைவலைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது உண்மை, நீங்கள் பேசுகிற வார்த்தை திருப்பி உங்கள்கிட்டவே திருப்பி வர்றது உண்மை, முன் ஜென்மத்து கர்ம வினைகளும் உண்மை. இப்படி பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு நேராகவே நமக்கு தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் சில பேர்த்துக்கு மட்டும் இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான இந்த ஆன்மீக மாதம் அப்படிங்கிறது அம்மாகிட்ட இருந்து நம்ம நிறைய ஆன்மீக பலத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அம்மாவுடைய கருணை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சூரியன் என்பவர் அப்பாவும் சந்திரன் என்பவர் அம்மாவும் குறிக்கிறது. இந்த உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு இந்த வருகின்ற, ஏன்னா இந்த ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்தது. முருகன் என்றாலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாளங்களை சரி செய்யக்கூடிய ஒரு கடவுள். நம்மளுடைய உடலில் உள்ள ஆரோக்கியம், திறமைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே இந்த உடல் பலம், உள்ள பலம், ஆன்மீக பலம் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு அருமருந்தாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், தனக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறைகளை முருகனிடம் 2 கை ஏந்தி நீங்கள் கேட்கும் பொழுதும் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் விரதம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இனிமே ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசைன்னு இருக்குது, ஆடி வெள்ளியும் இருக்குது. ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வர்றேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.